பாரதியார் தமது சந்திரிகை என்ற நாவலிலே கோபால் ஐயங்காருக்கும் வீரேசலிங்கம் பந்துலு வீட்டு பணிப்பெண்ணாகிய மீனாட்சிக்கும் பிரம்ம சமாஜத்தில் நடந்த கலப்பு மணத்தை வர்ணித்திருக்கிறார். கதையின் போக்கு கண்டதும் காதல் என்ற கோபால் ஐயங்காரின் லட்சியத்துடன் ஏன் பிரமை என்றும் கூறலாம் முடிவடைகிறது. முடிவு பெறாத இரண்டாவது பாகத்தில் வர்ணிப்பாரோ என்னவோ. மனிதன் காதல் பெண்ணின் கடைக்கண் பனியிலே அனலை விழுங்கலாம். புளித்த குழம்பையும் குழைந்த சோற்றையும் உண்ண சம்மதிப்பானோ என்னவோ. பின் கதையை என் போக்கில் எழுதுகிறேன். பாரதியின் போக்கு இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதில்லை. டெப்டி கலெக்டர் கோபால் ஐயங்கார் தமது மனைவி மீனாட்சியை அழைத்து கொண்டு தஞ்சைக்கு வந்து 1 மாத காலமாகிறது. ஊரில் எல்லாம் பரபரப்பு, ஒரே பேச்சு. கோபால் ஐயங்கார் இடைச்சியை கல்யாணம் செய்து கொண்டார் என்பதுதான். எல்லாம் கிசுகிசு என்ற பேச்சு. எதிரில் பேச முடியுமா? அதுவும் அந்த காலத்தில், அதுவும் தஞ்சாவூரில். சிலர் போயும் போயும் இடைச்சிதானா அகப்பட்டாள் என்று பேசிக்கொண்டார்கள். படியாதவர்கள் யாரோ இடைச்சியை இழுத்து வந்து வைப்பாக வைத்திருக்கிறார் என்று அபிப்பிராயப்பட்டார்கள். ஆனால் பத்திரிகைகளில் பிரசுரமான செய்தி என்பதால் வேறு வழியின்றி நம்பிக்கொண்டார்கள். பியூன்களுக்கு ஐயங்கார் என்றால் சிறிது இலக்காரம். அவர் முதுகுப்புறம் சிரிப்பார்கள். இவ்வளவும் கோபால் ஐயங்காருக்கு தெரியாது. அதாவது தெரிய சந்தர்ப்பம் வைத்து கொள்ளவில்லை. வீட்டிலேயே மீனாட்சிக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க ஒரு கிறிஸ்தவ உபாத்தினி, முன்பிருந்த பிராமண பரிசாரகன் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிட்டான். ஒரு நாள் மீனாட்சி சமைத்தாள். அதாவது அவள் குலாச்சாரப்படி சமைத்தாள். லவங்கப்பட்டை, பெருஞ்சீரகம் இத்தியாதி பொருட்களுடன் தன் கைப்பாகமாக மிகுந்த ஜாக்கிரதையுடன் வைத்திருந்தாள். கோபால் ஐயங்கார் குடிகாரர்தான், ஆனால் மாமிச பக்ஷினி அல்ல. மீனாளின் கண்களை பார்த்து 2 கவளம் வாயில் போட்டார். அவ்வளவுதான். குடலை பிடுங்கியது போல் ஓங்கரித்து வாந்தி எடுத்தார். மாமிச உணவின் பாகம் என்ற நினைப்பில் ஏற்பட்டது. மீனாள் பதறி தன் கணவன் தலையை தாங்கினாள். கோபால் ஐயங்கார் போஜன பிரியர். பசி காதலை வென்றது. அவளை உதறி தள்ளிவிட்டு வெளியே சென்று சேவகனை கூப்பிட்டு பிராமண குமாஸ்தா வசம் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு தருவித்தார். போஜனமான பிறகுதான் கோபால் ஐயங்காருக்கு தமது காதல் திரும்பியும் வந்தது. மீனா என்று கூப்பிட்டு கொண்டு உள்ளே வந்தார். சாமி என்று எழுந்தால் மூலையில் உட்கார்ந்திருந்த காதலி. அவள் கண்களில் 2 துளிகள் அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் அகலியை எடுத்து காண்பித்தன. மீனாட்சி பணிப்பெண், அதிலும் பயந்த பெண், மருண்ட பார்வை. கணவன் என்ற ஸ்தானத்தில் அவரை வைக்கவில்லை. தனது தெய்வம் என்ற ஸ்தானத்தில், அதாவது தனக்கு எட்டாத ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் ஒரு லட்சியம் என்று கருதியவள். எட்டாதது என்ற நினைப்பில் பிறந்த பயம் கணவன் இஷ்டப்படி நடக்க தூண்டியதே அல்லாது அவரிடம் தன்னை மறந்த பாசம் லயம் பிறப்பித்ததே கிடையாது. என்ன மீனா, உனக்கு எத்தனை தரம் அப்படி கூப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். கண்ணா, இப்படி வா. என்ன இப்படி கறிக்குழம்பு வைத்தாய் என்றார். இல்லைங்களே, இப்படித்தான் எங்கள் வீட்டில் பருப்பு குழம்பு வைப்பாங்க என்றாள். அதை அப்பொழுதே சொல்லியிருக்க கூடாதா? ஹோட்டலில் சாப்பாடு எடுத்து வர சொன்னால் போகிறது. அது கிடக்கட்டும், இப்படி வா. அவளை ஆறத்தழுவி தமது மடி மீதிருத்தி முத்தங்களை சொரிந்தார். மீனாள் செயலற்ற பாவை போல் இடம் கொடுத்தாள். கணவன் கலெக்டர் என்ற பயம், அவர் இஷ்டம் போல் இருக்க வேண்டும் என்பதில் ஏற்பட்ட பயம். என்ன மீனா, நீ ஒரு முத்தமிடு. மீனாள் தயங்கினாள். ஒரு பயந்த முத்தம் கோபால் ஐயங்காரின் கன்னத்தை ஸ்பரிசித்தது. என்ன மீனா, இன்னும் பயமா? உன் பயத்தை போக்குகிறேன் பார். உனக்கு இரத்தமே இல்லையே, இந்த மருந்தை குடி என்று ஒரு கிளாஸில் ஒயினை ஊற்றி கொடுத்தார். குடித்தாள். சிறிது இனிப்பும் காரமும் தான் தெரிந்தது. மறுநிமிஷம் உடல் பூராவாகவும் ஏதோ ஒன்று பரவுவது போல் பட்டது. என்னமாக இருக்கிறது? கொஞ்சம் இனிச்சுக்கிட்டு காரமாக இருந்துச்சு. என்னமோ மாதிரியா இருக்குதே. என்னமாக இருக்கிறது? நல்லாத்தான் இருக்குது என்றாள். அவளும் வாலிப பெண் தானே, அதுவும் ஒயின் உதவியும் கூட இருக்கும் பொழுது அன்று சிறிது பயத்தை மறந்தாள். அன்று அவளுக்கு கோபால் ஐயங்காரின் மீது ஏற்பட்ட பாசம் வாலிபத்தின் கூறு. கோபால் ஐயங்கார் மீனா தன்னை காதலிப்பதாக எண்ணி மகிழ்ந்தார். கோபால் ஐயங்கார் சிறிது கஷ்டப்பட்டு ஒரு பிராமண பரிசாரகனை நியமித்தார். சம்பளம் 25 ரூபாய் என்ற ஆசையும் கலெக்டர் ஐயங்கார் என்ற பயமும் இருந்தால் ஒரு ஏழை பிராமணன் அகப்படாமலா போகிறான்? ஆனால் கலெக்டருக்கும் பரிசாரகனுக்கும் ஒரு சமரச ஒப்பந்தம். கோபால் ஐயங்கார் தஞ்சை ஜில்லாவிற்கு பூராவாகவும் எதேச்சாதிகாரியாக இருப்பது என்றும், சமையலறையை பொறுத்தமட்டில் பரிசாரகன் சுப்புவையர்தான் எதேச்சதிகாரி என்றும், சமையலறை பக்கம் கலெக்டர் ஐயங்காரோ கலெக்டர் அம்மாளோ வரக்கூடாது, பாத்திரங்களை தொடக்கூடாது, இருவருக்கும் பரிமாறுவதும் சமையல் செய்வதும் சுப்புவையரின் வேலை என்றும் திட்டமாயிற்று. சாப்பாட்டு பிரச்சனை ஒரு வாரம் முடிந்ததும் கோபால் ஐயங்கார் தமது கலெக்டர் தொழிலையும் காதல் கனவையும் அனுபவிக்க முயன்றார். கலெக்டர் வேலை பரிச்சயமானது. ஆனால் காதல்
மீனாளுக்கு பயமும் கோபால் ஐயங்காரின் மீது மோகமும் தான் இருந்து வந்தன. அதிலும் அவர் பயிற்சி செய்வித்த மருந்தில் கொஞ்சம் பிரேமையும் விழுந்திருந்தது. ஒரு நாள் சாயங்காலம் கோபால் ஐயங்கார் ஆபீஸிலிருந்து வந்து தமது ஆங்கில வேஷத்தை களைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மீனாள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஐயங்கார் ட்ரெஸ் செய்வதை பார்ப்பதில் அவளுக்கு ஒரு பிரேமை, ஆச்சரியம். கோபால் ஐயங்கார் ஒரு முத்தத்தை எதிர்பார்த்தார். ஆசை இருந்தால் அல்லவோ, பாசம் இருந்தால் அல்லவோ. கோபால் ஐயங்காருக்கு சிறிது ஏமாற்றமாகவிருந்தது. மீனா, என் பேரில் உனக்கு காதல் இருக்கிறதா என்றார். மீனாவுக்கு அர்த்தமாகவில்லை. சிறிது தயங்கினாள். அப்படின்னா? கோபால் ஐயங்காருடைய ஏமாற்றம் சிறிது கோபமாக மாறியது. என் பேரில் பிரியமில்லை போலிருக்கிறது என்றார். என்னங்க அப்படி சொல்றிய? உங்க மேலே புரியாமலாமலா என்று சிரித்தாள் மீனாள். வந்து இவ்வளவு நேரமாக ஒரு முத்தமாவது நீயாக தரவில்லையே. எங்க ஜாதியில் அது ஒன்றும் கிடையாது இப்போ என்றாள். கோபால் ஐயங்காருக்கு சுருக்கென்று தைத்தது. நல்ல காலமாக சுப்புவையர் காப்பியை கொண்டு வந்து கொடுக்க உள்ளே நுழைந்தார். கோபம் அவர் மேல் பாய்ந்தது. தடியா, காப்பியை வைத்துவிட்டு போ என்று இறைந்தார். ஐயங்காருக்கு கொஞ்சம் டோஸ் ஜாஸ்தி போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு போய்விட்டார் பரிசாரகர். நாட்களும் வெகுவாக ஓடின. கோபால் ஐயங்கார் ஒரு பொம்மைக்கு காதலுயிர் எழுப்ப பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். இதில் தோல்வி இயற்கையாகையால் மது என்ற மோகனாங்கியின் காதல் அதிகமாக வளர ஆரம்பித்தது. மீனாளுக்கு இந்த சாப்பாட்டு திட்டம் வெகு நாட்களாக பிடிக்கவில்லை. தான் பணிப்பெண்ணாக இருக்கும் பொழுது வேளா வேலைகளில் கிடைக்கும் பிராமண உணவு இப்போது வெறுப்பை தருவது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தகப்பனார் வீட்டில் நடக்கும் சமையலை பற்றி ஏங்க ஆரம்பித்தாள். தனக்குத்தானே சமைத்து கொள்ள அனுமதி கேட்க பயம். ஆபீஸ் பியூன் கோபால கோனார் கலெக்டர் வீட்டு வேலைகளை கவனிக்க நியமிக்கப்பட்ட கிழவன். அவன் வேளா வேலைகளில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து வீட்டு திண்ணையில் சாப்பிடும் பொழுது அவளுக்கு நாவில் ஜலம் ஊறும். வீட்டினுள் இருந்து கண்ணீர் விடுவாள். அவளுக்கு குழந்தை உள்ளம். கேட்கவும் பயம். கோபால கோனார் அனுபவம் உள்ள கிழவன். இதை எப்படியோ குறிப்பால் உணர்ந்து கொண்டான். ஒரு நாள் ரகசியமாக மாமிச உணவு தயாரித்து வந்து அவளுக்கு கொடுத்தான். அவளுக்கு அவன் மீது ஒரு மகளின் அன்பு ஏற்பட்டது. கோபால கோனாருக்கு ஒரு குழந்தையின் மீது ஏற்படும் வாத்சல்யம் ஏற்பட்டது. ரகசியமாக கொஞ்ச நாள் கொடுத்து வந்தான். ரகசியம் பரமகேட்டை விளைவிக்கும் என்று உணர்ந்து மீனாளுக்கு ஒரு தந்திரம் கற்பித்தான். ஐயங்கார் போதையில் இருக்கும் பொழுது மாமிச உணவை பழக்கப்படுத்த வழி சொல்லி கொடுத்தான். மீனாள் பிராமண பெண்ணாவது போய் கோபால் ஐயங்கார் இடையனானார். கோபால் ஐயங்கார் மாமிச பட்சினியான பிறகு சுப்புவையரின் இறைச்சதிகாரம் தொலைந்தது. மீனாள் உண்மையில் கிரகலட்சுமி ஆனாள். 2 வருஷ காலம் அவர்களுக்கு சிட்டாக பறந்தது. மீனாளின் துணைக்கருவியாக கோபால் ஐயங்காரின் மேல்நாட்டு சரக்குகள் உபயோகிக்கப்பட்டன. தம்பதிகள் இருவரும் அதில் ஈடுபட்டதனால் மூப்பு என்பது வயதை கவனியாமலே வந்தது. மீனாளின் அழகு மறைந்து அவள் ஸ்தூல சரீரியானாள். கோபால் ஐயங்கார் தனது நரைத்து வழுக்கை விழுந்து கிளப்பருவம் எய்தினார். இதை மறப்பதற்கு குடி. ஆபீஸிற்கு போகும் முன் தைரியம் கொடுக்க குடி. வந்ததும் மீனாளின் சௌந்தரியத்தை மறக்க குடி. இப்பொழுது அவர்கள் தென்னார்காட்டு ஜில்லாவில் இருக்கிறார்கள். இருவருக்கும் பங்களா ஊருக்கு வெளியிலே. இரவு 10 மணிக்கு அப்பக்கம் யாராவது போனால் கலெக்டர் தம்பதிகளின் சல்லாப வார்த்தைகளை கேட்கலாம். ஹே பாப்பான் என்று மீனாள் கொஞ்சுவாள். என்னடி எடச்சிருக்கி என்று கோபால் ஐயங்கார் காதலுரை பகருவார். இருவரும் சேர்ந்து தெம்மாங்கு பாடுவார்கள். மீனாளின் டிரியோ டிரியோ பாட்டில் கோபால் ஐயங்காருக்கு அந்த ஸ்தாதிகளில் பிரியம் அதிகம்.